எஸ். நமஸ்காரம். பாடல் பெறும் நமஸ்காரம். கதை அப்படிங்கிற நம்ம தலைப்புல இரண்டாவது எபிசோடுக்காக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அப்பா, வெல்கம். இன்னைக்கு நீங்க எதை சொல்ல போறீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இதுவும் ஒரு பழைய கதை. முதலாவது போன எபிசோட்ல நானே பேசி சிவரஞ்சிதா பேச விடாம பண்ணதுக்காக ஒரு மன்னிப்பு கேட்கணுமோ இல்லையோ. இந்த வாட்டி நான் கம்மியா பேசணும்னு நினைச்சேன். இருந்தாலும் கதை சொன்னா நிறைய சொல்ற மாதிரி தான் வருது. இந்த வாட்டி எங்க நப்பன் முருகனை பத்தி பேசலாம். அடிப்படையில எனக்கும் சரி சிவாவுக்கும் சரி முருகன் தான் எல்லாம். இன்சிடென்ட்லி அவளுக்கும் பழனி முருகன் தான். எனக்கு குலதெய்வம் திருத்தணியா இருந்தாலும் பழனி முருகன் தான். பழனிதான் ஸோ எல்லாம். பழனி முருகன் தான். பழனி ஆண்டவன் எங்களை இயக்குகிறான். இன்று 19 19 6 2025. இதுக்கு ஒரு 20 22 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ். அப்ப நான் பழனிக்கு மாலை போட்டிருந்தேன். விரதம் இருந்தேன். விரதம் இருக்கிற சமயத்துல அன்னைக்கே சொல்லியிருந்தேன். விரதம் இருக்கும்போது இன்னும் தெய்வ அருள் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். முருகன் உட்காந்துருப்பான் நம்ம உடம்புல உட்காந்துருக்கிறதுனால தான் அப்படி இருக்கிறது. இல்லைன்னா வராது. இல்லை, மனித செயல் கிடையாது, இறைவனுடைய செயல் தான். அந்த சமயத்துல நான் ஒரு பாட்டு எழுதினேன். முருகன் பேர்ல ஒரு பாட்டு எழுதினேன். அப்போ வழக்கமா நடைப்பாடல்கள்லாம் எல்லாரும் எழுதுவா. நான் இதை முருகன் பேர்ல எழுதி பாருங்க. இந்த புக்கில் நான் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் ஷார்ட்ல இல்லை கூட காட்டுறேன். சேவ்ல எது ஷேர் பண்ண முடியுமா தெரியல, ஏன்னா நான் ஹோஸ்ட் இல்லை. இந்த இதுல போட்டிருக்கேன். திஸ் சாங் வாஸ் ரிட்டன் அபவுட் 18 years agoன்னு போட்டு 2021ல சேவ் பண்ண. இது சேவ் பண்ணும்போது 18 வருஷம் போட்டிருந்தேன். இது எப்போ நடந்ததுன்னா, எங்க அக்கா அவ பொண்ணுக்கு சீமந்தம் வச்சிருந்தா. சீமந்தம் வளகாப்பு வச்சிருந்தா அந்த காலத்துல. ஓ, ஐ எம் ஹோஸ்ட்னு போட்டல. அப்போ நான் அதை ஷேர் பண்ணலாம் பாட்டை. ஷேர் வரதா பார்க்கலாமா? ஆ, ஷேர். இந்த பாட்டு அந்த பீரியட்ல நான் எங்க அக்கா பொண்ணுக்கு வளகாப்பு வச்சிருந்தேன். இப்போ அந்த குழந்தை காலேஜ் முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். 22 வயசு 23 வயசு ஆறுது. அந்த என் பேத்தி, அக்காவோட பேத்தி. இந்த பாட்டு எழுதும்போது எனக்கு இந்த பூர்வீக கல்யாணி மேல ஒரு மயக்கம் தான். சில ராகங்கள்லாம் என்னோட உயிரை உருக்கும் ராகங்கள் எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் இருக்கு. சில ராகத்தை சொல்லுவா. எனக்கு அடிப்படையில சாவேரி, பூர்வி கல்யாணி, முக்காரி, சண்முக பிரியா, இதெல்லாம் அப்படியே அந்த பாட்டு கேட்கும் போதே உட்கார்ந்துருவேன்ற மாதிரி ஒரு இது உண்டு. அசைக்க முடியாம ஒரு இது அன்பு அந்த ராகத்து மேலெல்லாம் ஒரு உயிர். அது மாதிரி அதுல பூர்வி கல்யாணி ஒண்ணு. நான் ஒரு பாட்டு எழுதிட்டு இது பூர்வி கல்யாணின்னு போட்டு எழுதிட்டேன். எனக்கு ஏதோ ஒரு டியூன் மனசுல தோணிட்டு எழுதிட்டேன். அக்காவோட இந்த வளகாப்புக்கு ஒரு குழந்தை வந்திருந்தா. அக்கா அப்போ ஒரு காலேஜில் ப்ரொஃபஸரா இருந்தா. அவளோட ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு எங்க ப்ரொஃபஸர் ஆத்துக்கு வரணும்னு வந்திருந்தா. அந்த பொண்ணு பாடகி. கர்நாடிக் மியூசிக்ல முறைப்படி பயிற்சி பண்ண பாடகி. பேர் மறந்து போயிடுச்சு. ஐ திங்க் ஷீ இஸ் எ ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் நோ. என் பேர் தெரியாது, ஞாபகம் இல்லை. எங்க அக்கா என் தம்பி இந்த பாட்டை எழுதியிருக்காம்மா, உனக்கு தெரியுமா பாருன்னு கொடுத்தா. மேல பூர்வி கல்யாணின்னு போட்டிருக்கே அப்படின்னு அதை படிச்சுட்டு அப்படியே மனசுல அப்படியே நான் என்ன மெட்டுல எழுதினனோ அக்ஷரம் பிசகாம அதே இதுல அவ கற்பனையில இருந்து பாடுறா. ஏன்னா அந்த பொண்ணு ரெகுலர் கர்நாடிக் சிங்கர். அவளுக்கு இந்த ராகம் நான் எப்படி நினைச்சனோ அதே மாதிரி பாடினா. சொல்றதுக்கு இதுக்கு மேல என்ன இருக்கு? கண்ணில் தண்ணி வந்தது எனக்கு. எப்படிடா அதே மாதிரி பாடு அப்படின்னா நம்ம எழுதினது சரியா இருந்திருக்கும்னு அர்த்தம். பாடி காமிங்களேன். பூர்வி கல்யாணி தெரியும் இல்லையா? ஆ, நீங்க மதுரக்காரா? மீனாட்சி மேமுதம் தேகிய மிஞ்சின பாட்டு இருக்கா பூர்வி கல்யாணில? தீட்சிதர் அதுக்கு வேற பேர் வச்சிருந்தாங்க கூட, கமக்க கிரியான்னு பேர் கொடுத்திருந்தா கூட, ரொம்ப கர்நாடிக்ல எக்ஸ்போனண்டா இருக்கவாள் அது கமக்ரியா வேற, பூர்வி கல்யாணி வேறன்னு வள தவிர அடிப்படையில் எல்லாருக்கும் அதுதான் பூர்வி கல்யாணி. ஸ்ருதி சேர்த்துக்கல, ஸ்ருதி பாக்ஸ் வைக்கல. மீனாட்சி மேமுதம் தேகி மீனாட்சி. இதுதான் அந்த பூர்வி கல்யாணியில மீனாட்சி மேமுதம் தேகி.
இந்த பாட்டு தீக்ஷிதரோட பின்னி பிணைந்த ஒரு பாடல். தீக்ஷிதர் அவ்வளவு பாட்டு எழுதினா கூட அவர் வந்து சந்திகால வேலையில சொல்லலாமா தெரியல, அவர் சித்தி அடைகிற டயத்துல நான் தீக்ஷிதரை நான் ஒரு சித்தராக தான் பார்க்குறேன். முத்துசாமி தீக்ஷிதர் கடைசி மூச்சு நிற்கிற டயத்துல இந்த பாட்டை தான் பாட சொன்னாராம். இதுல மதுராபுரி நிலையை பாடினா அந்த இது ரொம்ப விசேஷமா சொல்லுவா. அதனால இந்த ராகம் வந்து அதை என்னவோ மனசுக்குள்ள உட்காந்து அது உருக்கிண்டே இருக்கும். தீக்ஷிதருக்கு கடைசியில மூச்சு போற சமயத்துல இந்த பாட்டு பாடினாலே அப்படின்ற மாதிரி மனசுல பதிஞ்சிருந்தது. இன்ஃபேக்ட் வயசானதுனால இந்த மாதிரி உளறலாம் பண்ணுவோம். என் ஒய்ஃப் கிட்ட பசங்க கிட்டலாம் சொல்லி வச்சிருக்கேன், பூர்வீக கல்யாணி ரெக்கார்டிங்லாம் எடுத்து வச்சுக்கோ. எனக்கு கடைசியில மூச்சு நிற்கும் போது நான் இன்னும் பெரிய தீட்சிதரா நான் கிடையாது, இருந்தாலும் அந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லுவேன். பாட்டு பாடுறேன். இதுக்கு முன்னாடி ஏதாவது நீ கேட்கணும்னா கேளு. ஐ பீன் நான் ஸ்டாப் டாக்கிங் நோ. ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. இந்த பழனிய பத்தி ஒரு அனுபவம் சொல்லணும். பழனியை பத்தி இந்த பாட்டு கூட பழனிக்கு போடும்போது நடந்து போகும்போது பாடிண்டே போனேன். ஓ. பழனியில் நிறைய அனுபவங்கள் உண்டு. அதாவது நம்பினோருக்கு நாராயணன்ற மாதிரி நம்பினாதான் அது கதை நடந்தா மாதிரி. இப்போ நான் முருகனை 2 3 தடவை பார்த்துருக்கேன். முருகனோட பிரத்யக்ஷ தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கு. முருக வடிவில் கிடைக்காது. முருக வடிவுனா நம்ம படத்துல பார்க்குற வேலும் வில்லும் வேல் வச்சுட்டு இருப்பார், பட்டையா விபூதி அடிச்சுட்டு இருப்பார், ராஜ அலங்காரம் போட்டோ பார்க்குறோம், பழனியாண்டி கோலம் பார்க்குறோம், அப்படிதான் இருப்பான்ற இமேஜினேஷன் இருக்கும். முருகர் வந்து சிவரஞ்சிதா வடிவில் கூட வரலாம். ஒரு நாளைக்கு முதல் இதுல வந்து ஏன் நான் உண்மையை சொல்றேன், அதுல 4 5 இந்த கதையை முருகனை பத்தி மற்ற பாட்டெல்லாம் பாடும்போது சொல்றேன். ஒரே ஒரு எபிசோட் மட்டும் என்னன்னா, தேராதூன் போயிருந்தேன். தேராதூன் இருக்கு இல்லையா, டெல்லிக்கு மேல தேராதூன், தேராதூனுக்கு மேல மசூரி மலை, முசௌரின்னு சொல்லுவா. மசூரி தான் அந்த ஊர் பாஷையில முசௌரின்னு சொல்லுவா. நான் அதுக்கு முன்னாடி 3 தடவை பழனிக்கு நடந்து போயிட்டு வந்துட்டேன். பாத யாத்திரையை 3 தடவை போயிட்டு வந்துட்டேன். யாரோ சொன்னா 3 தடவை போனா சர்க்கிள் முடிஞ்சு போச்சுன்னா, சரி 3 தடவை போயிட்டோன்னு விட்டுட்டு எங்க அம்மா அப்போ வந்திருந்தா டெல்லிக்கு. அம்மா வயசுன்னு தம்பி தேராதூன்ல இருந்தா நான் அவாத்துக்கு போயிருந்தேன். அப்போ நாங்க எல்லாரும் மசூரிக்கு போகலான்னு போது இன்னொரு தலை அம்மா நீ நானும் போலாம் வாடானா நாங்க 2 பேர் தான் மசூரிக்கு போனோம். அப்போ நான் விரதம்லாம் ஆரம்பிக்கவே இல்லை. மசூரி மலை மேலே போகிறோம். இப்படி அங்கெல்லாம் நான் நார்த் இந்தியா உங்களுக்கு தெரியும், ஹிந்தி தானே, எல்லாமே எல்லாம் ஹிந்தி. அப்படி பேசிட்டு இருக்கேன். அப்படி போய் இப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். நான் எங்கள் அம்மா ஒரு பக்கம் நின்று பார்த்துட்டு இருக்கா. நான் அப்படி மலை ஓரமாக போகிறேன். அப்போ என் ஒய்ஃப் இருக்கா, பசங்கள்லாம் இருக்கா, எல்லாரும் கீழே தேராதூரில் என் தம்பியாத்தில் இருக்கா எல்லாரும். அவன் யாருமே இல்லை, நானும் எங்கள் அம்மா தான் போயிருந்தோம். மலையில் ஒரு இது கிளிஃப் மாதிரி ஒரு கார்னர் கிட்ட போய் நிற்கிறேன். என்ன பழனி வரலையா, என்ன பழனி வரலையா, உடம்பு உதறுது எனக்கு. திரும்பி பார்த்தேன், யாரும் தெரியல. அங்கே யாரோ 4 5 பஞ்ச் ஆஃப் பீப்புள் இருந்தா. அவ தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கலாம், எதாச்சியா சொன்னா அவ தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கலாம். அதுல பழனின்ற பேர்ல ஒருத்தர் இருந்திருக்கலாம். என்ன பழனி வரலையா, போகலாமான்னு கேட்டிருந்திருக்கலாம். யதார்த்தமா யோசிக்கிறவங்களுக்கு, மற்றபடி இதெல்லாம் சாமி இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் அப்படிதான் தெரியும். நமக்கு எப்படி தெரிஞ்சது உதறிட்டு. இந்த மாதிரி பிரத்யட்சமா முருகன் 4 5 தடவை எனக்கு வந்திருக்கார். அது அந்த இடத்துல அசரீரியா வந்தாருன்னு தான் சொல்லுவோம். அது முதல் எபிசோட். இன்னும் போக போக 4 5 இதுல சொல்றேன். முருகன் புண்ணியத்துல இந்த பாட்டை பாடுறேன். பட் ஸ்ருதி போட்டுக்கணும். ஒரு நிமிஷம் ஸ்ருதி போட்டு எடுத்து வந்துடுறேன். நீ ஏதாவது பேசிட்டே இருப்பா. பூர்வி கல்யாணி ஒரு அற்புதமான ராகத்துல அமைந்த இந்த பாடல். தயவில்லையோ தாமதம் ஏனோ. ஏன்னா நம்ம எதையுமே வெயிட் பண்றதுக்கே நம்ம சிந்திக்கிறது இல்ல. தயவும் இருக்கணும், தாமதமும் பண்ணாம உடனே வேணும் இறைவனோட கருணை அப்படின்னு எல்லா பக்தருமே நினைச்சுக்கிறான். அதனால தாமதம் அப்படிங்கறத எந்த பக்தருமே ஏற்றுக்கொள்வதே இல்லை. தயவும் வேணும். தணிகைகிரிநாதனே என் மேல் தயவில்லையா தாமதம் ஏனோ அப்படின்னு அற்புதமான ஒரு பாடல். இப்ப அத பாடுறதுக்காக அப்பா எல்லாரும் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கார். பாடுவார். பாடுங்க. முருகா, இது என்னோட குலதெய்வமான திருத்தணி முருகன் பேர்ல வந்த பாட்டு. எல்லா முடிஞ்ச வரைக்கும் அறுபடை வீட்டு பேர்லயும் எழுதியிருக்கேன், மற்ற சுவாமி பேர்லயும் எழுதியிருக்கேன். இதுல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் எழுதின முதல் பாட்டான்னு ஞாபகம் இல்லை. ஐ மீன் முருகன் பேர்ல. விநாயகர் பேர்ல எழுதினது தான் முதல் பாட்டுன்னு போன வாட்டி சொல்லிட்டேன். முருகர் பேர்ல எழுதினதுல அந்த பீரியட்ல ஒரு 4 5 பாட்டு எழுதின பச்சுன்னு ஒட்டிக்கிற மாதிரி. இல்ல 2 3 பாட்டு இருக்கு. அதுல இதுக்கு காரணம் பூர்வி கல்யாணி. அவ்வளவு பிடிச்ச ராகம் இது. அதுல இந்த பாட்டு
உம் ந ந ந ந ந ந ந ந ந. தயவு இல்லையோ தாமதம் ஏனோ, தயவு இல்லையோ தாமதம் ஏனோ, தணிகைகிரிநாதனே என் மேல் தயவு இல்லையோ தாமதம் ஏனோ, தணிகைகிரி நாதனே என் மேல் எத்தனை காலம் உனை நினைந்தேன் நான், எத்தனை காலம் உனை நினைந்தேன் நான், பாழும் உலகில் பரிதவித்திருந்திட தயவு இல்லையோ தாமதம் ஏனோ. ஓ ஓ உமை என்னை நாதல் உன்னிடம் நின்று, உமை என்னை நாதன் உன்னிடம் நின்று உபதேசம் கேட்ட காட்சியை காண அமைதியாய் நீயும் சுவாமிநாதனாய், அமைதியாய் நீயும் சுவாமிநாதனாய், திருவேரகத்தில் திருக்கோலம் காண தயவு இல்லையோ தாமதம் ஏனோ. நம்மால் வரார் பாருங்க. ஒரு பழம் அடைந்திட புவி வலம் வந்தனை, ஒரு பழம் அடைந்திட புவி வலம் வந்தனை, ஆவினன் கூடி தன் குன்றம் மீது நின்றனை, ஆவினன் கூடி தன் குன்றம் மீது நின்றனை, வேழன் சோதரா ஆ, ஆ, வேழன் சோதர பரங்குன்றம் தன்னில், வேழன் சோதர பரங்குன்றம் தன்னில் பரவச நிலையை பறிவுடன் அளித்திட தயவு இல்லையோ தாமதம் ஏனோ. ஞாலநாதனே சோலை மலையில், ஞாலநாதனே சோலை மலையில் பாலன் உன்னை தேடி அலைந்திட, அலை விளையாடும் செந்தூரரசே, அலை விளையாடும் செந்தூரரசே, தணிகைகிரி வாழ் என் குருநாதனே, தணிகைகிரி குருநாதனே தயவு இல்லையோ தாமதம் ஏனோ, தணிகைகிரிநாதனே என் மேல் தயவு இல்லையோ தாமதம் ஏனோ. ஆ ஆ முருகாச்சரணம். இந்த அருமை பாட்டை அருமை அருமை. இந்த பாட்டை கூட நான் இத்தனை வருஷம் கழிச்சும் அடிக்கடி பாட முடியறது இல்லை. நான் எழுதுறேனே தவிர என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் சொல்லுவார். அவர் திருநெல்வேலியில இருக்கார், பாலகிருஷ்ணன் பேரு. அவர் சொல்லுவார், அவரு சபரிமலை பாட்டெல்லாம் நிறைய எழுதுவார். எப்படியா ஞாபகம் வச்சிருக்கேன்னு கேட்டா, நீ எழுதுற பாட்டை நீயாவது பாடியான்னு. மத்தவா பாடுவா, நம்ம போனப்புறம் மத்தவா பாடுவான்னு நினைக்காம நீ எழுதின பாட்டை நீயே பாடுவார். இப்ப இந்த பாட்டு நான் இது வரைக்கும் மொத்தத்துல 3 தடவை பாடியிருப்பேனோ 4 தடவை பாடியிருப்பேனோ தெரியல. இன்னைக்கு எடுக்கும்போது அந்த மெட்டு பிசகாம வார்த்தை பிசகாம வருதுன்னா அது கண்டிப்பா முருகனோட அருள்.
நீங்க கேட்கலாம். மிக்க நன்றி. நல்லா கொடுத்தேன். அடுத்த எபிசோடுக்காக எல்லாரும் காத்திருக்கா. அடுத்து என்ன பாட்டு கொடுக்க போறேன்? அடுத்தது மகா பெரிவாளுக்கு போலாமா இல்ல மகாலட்சுமிக்கு போலாமா? அம்பாளுக்கு போலாமா? மகாலட்சுமி இல்ல, அம்பாள். அம்பாள்ல முக்கியமா சரஸ்வதியில ஆரம்பிக்கலாம். சரஸ்வதி மேல பொதுவாவே நிறைய பாட்டு கிடையாது. எல்லாரும் அம்பாள்னு உடனே இவ உமையன்னை மாரி பாடிடுறா. சிவன் பார்வதின்னு பார்வதி மேல எல்லாரும் பாடிடுறா. இல்ல லக்ஷ்மி கடாட்சத்துக்கு மேல தான் எல்லாருக்கும் ஆசைங்கிறதுனால லக்ஷ்மி மேல பாடிடுறா. சரஸ்வதி மேல பாட்டு கம்மியா இருக்கிறதுனால அடுத்த பாட்டு சரஸ்வதி. இப்பயே பிளான் பண்ணிப்போம், என்னைக்குன்னு சொல்லுங்க, எடுத்து விடுறோம். ஓகே. நீங்க என்னைக்கு ஆமா, சொல்றீங்களோ அன்னைக்கு பாடிடலாம். நன்றி. தேங்க்யூ. ஒரு எபிசோடு போனோம்னு சொல்லியிருக்கேன், இவ்வளோ ஸ்லோவா போறோம். இன்னைக்கு தான் 2வது எபிசோடு.